ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம ஹெல்த்தியான ஒரு வீட் பிஸ்கட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம யூஸ்வலாக மைதா யூஸ் பண்ணியும் இந்த ரெசிபி செய்யலாம். பட் கொஞ்சம் ஹெல்த்தியாக நம்ம இன்றைக்கி வீட் ஃப்ளார் யூஸ் பண்ணி எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். வீட் பிஸ்கட் செய்ய தேவையான பொருட்கள்: நான் இன்றைக்கி 1/2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். சர்க்கரை 1/4 கப் எடுத்திருக்கேன். சர்க்கரையை நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க, அப்போ தான் கரையிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கோதுமை மாவு கூட நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரையை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் இல்லை வெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்திட வேணாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்ந்து இந்த மாதிரி சப்பாத்தி பொறுக்கி எந்த பதத்தில் பிணையுமோ அந்த மாதிரி நல்லா சாஃப்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம உருட்டிக்கலாம். நான் அந்த பெரிய உருண்டையை 2ஆக கட் பண்ணிட்டேன். 2ஆக கட் பண்ணிவிட்டு அதிலிருந்து திரும்ப இந்த மாதிரி 1/2 மட்டும் எடுத்திருக்கேன். இதை நம்ம நல்லா லைட்டாக தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சிட்டு அதோட திக்னஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் இந்த திக்னஸில் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு நைஃப் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ பேலன்ஸையும் இதே மாதிரி கட் பண்ணிவிட்டு ப்ளஸ் நம்ம இப்படியும் கட் பண்ணணும். ஏன்னா அப்படி கட் பண்ணும்போது நம்ம இந்த சைஸில் நான் பிஸ்கெட் வர மாதிரி எடுத்திருக்கேன், குட்டி குட்டியாக. ஸோ உங்களுக்கு சைஸ் இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும்னா நீங்கள் இதை பெருசு பண்ணிக்கலாம். இல்லை இதே சைஸ் போதுன்னா நீங்கள் இந்த சைஸ்லேயே கட் பண்ணிக்கலாம். இப்போ பேலன்ஸும் ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். இப்போது எல்லாமே நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டேன். நீங்கள் எடுக்கும்போது கொஞ்சம் ஒட்டி தான் வரும். ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக செப்பரேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சைஸ் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் வேணாலும் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆனால் திக்னஸ் ரொம்ப திக்காக போட்டுற வேணாம், அப்புறம் வேகாது. கரெக்டாக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நம்ம இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ அதனால் ரொம்ப திக்காக இருக்கும்போது நமக்கு வேகாமல் வந்துடும். ஸோ கரெக்டாக இந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ இது ஃபுல்லாக தனித்தனியாக எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம பிஸ்கட்ஸ் பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா நான் ஒவ்வொன்றா ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் ரொம்ப குட்டி குட்டியாக இருந்தால் ஒரே டைமில் ஒரு 15 to 20 வரைக்கும் ஆட் பண்ணலாம். இது நல்லா வேகணும். நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். நீங்கள் பாருங்கள், இது மீடியம் ப்ரௌனில் இருக்குது. இன்னுமே நல்லா ப்ரௌன் ஆகணும். அப்போ தான் உள்ளே ஃபுல்லாக வேகும், நமக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போது நல்லா இந்த கலர் வரும்போது நம்ம இதை எடுத்துடலாம். இப்போது நல்லா இந்த மாதிரி கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா உள்ளெல்லாம் ஃபுல்லாக வெந்திருக்கும். இதே மாதிரி எல்லாம் பொரிச்சு எடுத்துக்கலாம். ஃபைனலாக நம்மளுடைய ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி தயாராகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த வீட் பிஸ்கட் ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.